அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சரும நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு அந்த பாதிப்பை குணப்படுத்தும் தாயாக இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சரும நோய் பாதிப்புள்ள மக்களுக்கு தினசரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மக்களின் பார்வை அவர்களுக்கு ஊசி குத்துவது போல மனதில் எப்பொழுதுமே குத்தி கொண்டே இருக்கும். இப்படி தவிக்கும் மக்களுக்கு உதவும் தாயானவள் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் அவர்கள். மூலவராக மாரியம்மன், முத்துமாரி, துர்க்கையம்மன் என்ற பெயரில் அருள் பாலித்து வருகிறார்கள். கோவில் அமைந்திருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூரில் அமைந்துள்ளது. தல விருட்சமாக வேம்பு மரம் உள்ளது. இந்த கோவிலின் சிறப்புகளாக இங்கே இருக்கும் பாரம்பரிய ஸ்ரீ புன்னைநல்லூர் மாரியம்மன் அவர்கள் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து வருகிறார்கள். இந்த கோவிலானது பழங்காலத்தில் கட்டப்பட்டது. சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புத கோவிலாகும். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணிக்கு திறக்கப்படுகிறது. இரவு 9 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் சில மாற்றம் உண்டு. காலை 4:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு ஒரு பசுமை நிறைந்த வயல்கள் மையத்தில் ஒரு அம்பாள் குடிகொண்டு இருக்கிறார்கள். முன்பு கூறியபடி சரும நோய் பாதிப்புள்ள மக்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த ஆலயத்திலே சிறிது காலம் தங்கி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். மக்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மருத்துவ உலகில் கூட சில நோய்களுக்கு மருந்து இல்லாமல் போகலாம். அப்பேற்பட்ட மனிதர்களுக்கும் ஊக்கமும் ஒரு தாயாகவும் இருந்து தன்னம்பிக்கை அளித்து அந்த நோயிலிருந்து, சரும நோயிலிருந்து பாதிப்பை நீக்கும் ஒரு அம்மனாக இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் அவர்கள் சிறப்பாக விளங்குகிறார்கள். இங்கே நேர்த்தி கடனாக சரும நோய் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மன் அவர்களுக்கு மாவிளக்கு போடுகிறார்கள். உடம்பில் அதிக அளவில் சரும நோய் பாதிப்பு உள்ளவர்கள் இங்கே இருக்கும் வெள்ளத்தில் வெள்ளம் வாங்கி அதிக அளவில் போடுகிறார்கள். ஒரு சரும நோய் பாதிப்பின சொறி சிரங்கு போன்றவை அதிக அளவில் இருக்கும் மக்கள் இங்கு இருக்கும் அம்மன் அவர்களுக்கு உப்பு அதிக அளவில் வாங்கி போடுகிறார்கள். மேலும் அதற்கு அடுத்தபடியாக பாரம்பரிய புன்னைநல்லூர் மாரியம்மன் அவர்களுக்கு நிறைய மாலை போன்றவற்றையும் அதிக அளவில் சாத்துதல் போன்றவை செய்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம், தங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்தல், கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்தல் போன்ற பணிகளை ஈடுபடுகின்றனர். முன்பு கூறியது போல அதிக சரும நோய் பிரச்சனை உள்ளவர்கள் முடிக்காணிக்கை, பால் குடம் நிற்கின்றனர். அக்னி சட்டி போன்றவையும் பொதுமக்களுக்கு அதிகப்படியாக எடுக்கின்றனர். மாணவர்களுக்கு சிறப்பாக எடுத்து வருகின்றனர். மேலும் சரும நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஆலயத்தில் உள்ள தொட்டி நிரப்புதல் என்ற ஒரு முறை உண்டு. அதாவது இங்கு இருக்கும் அம்மன் சன்னதிக்கு அருகில் உள்ள தொட்டி வெளி தொட்டி என்று உள்ளது. அதாவது சரும நோய் பாதிக்கப்பட்டவர்கள் 2 தொட்டிகளிலும் அதிக அளவில் குடமாக நீரை நிரப்பி வருகின்றனர். இப்படி நிரப்பி வருவதனால் அம்மன் அவர்களுக்கு ஏற்படும் அந்த வெட்கை சூடான வெப்பமானது தணிந்து போய் அனைத்து சரும நோய்களும் தீர்க்கப்பட்டு அவர்களது வாழ்வில் பெரும் வெளிச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் அவர்களுக்கு வழங்குவார்கள் என்பது பக்தர்கள் இன்றாலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சிறப்பான நம்பிக்கையாகும். இந்த கோவிலின் மிக சிறப்புகளாக ஆடி மாதத்தில் சிறப்பான திருவிழா ஸ்ரீ மாரியம்மன் அவர்களுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வேளையில் அம்மன் அவர்கள் முத்துப்பள்ளுக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம் போன்றவை சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த வருடத்தில் புரட்டாசி மாதம் தெப்ப உற்சவம் மற்றும் நவராத்திரி போன்ற முக்கிய திருவிழா காலங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஊர்களிலிருந்து அம்பாள் அவர்களை வந்து தரிசிக்கின்றனர். அவரது நேர்த்தியினை தீர்த்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விற்று அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். பண்டிகை காலங்களில் அம்மன் அவர்களுக்கு இரவு 7 மணி வரைக்கும் ரொம்ப அலங்காரமாக மற்றும் பூஜை ஆராதனை போன்றவை சிறப்பாக நடைபெறுகின்றன. பல வரிசை கச்சேரிகள் போன்றவையும் நடைபெற்று வருகின்றன. கண்டிப்பாக சரும நோயால் பாதிக்கப்பட்ட நம் மக்கள் உள்தொட்டி வெளித்தொட்டி என்று எதையும் பாரபட்சம் பார்க்காமல் 2 தொட்டிகளையும் அதிக அளவில் நிரப்பி அம்மன் அவர்கள் மனதை குளுமையாக செய்து
உடம்பில் உள்ள அனைத்து சருமுனை பாதிப்புகளையும் தீர்த்து கொண்டு ஸ்ரீ அம்மன் அவர்களின் அருளை பெற வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இவ்வாறு நீங்கள் வருடம் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு கோடைக்கால வருடமும் வரும் பொழுது ஸ்ரீ பரம்பொருள் ஸ்ரீ அம்மன் அவர்களுக்கு முகத்திலும் தலையிலும் முத்து முத்தாக வியர்வை தானாகவே வெறுத்து தானாக மாறி விழுகிறது. இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்மன் அவர்கள் முத்து மாரியாக அழைக்கப்படுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் அவர்கள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். எனவே சரும நோயால் பாதிக்கப்பட்ட நம் மக்கள் இந்த ஆலயத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று அங்கே சில காலம் தங்கி நாங்கள் மேலே கூறியுள்ள அனைத்து வகையான முறைகளையும் மேற்கொண்டு தங்கள் உடம்பில் உள்ள அனைத்து சரும நோய் பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை பெற வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக அன்புடன் வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.